ஆனா பாரதத்தை சொர்க்கமா ஆக்கியிருக்கலாம். அதனால வந்து நஷா இருக்கணும். அது வந்து இன்னைக்கு என்ன 2 பேர் விசேஷம் இருக்குது. நினைவு தினம் வந்து தாத்தா விஸ்வரத்தனுடைய நினைவு தினம் 26 அடுத்த நாளைக்கு நினைக்கிறேன். 26 பிப்ரவரி 2007. அப்புறம் சோட்டா மல்லிகை சிஸ்டர் வந்து இன்னைக்கு தான் சரீரம் விட்டுருக்காங்க. 25/2/2024 ஒரு வருஷம் ஆச்சு. அவங்க ஜான்சி சிஸ்டர் இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது. மல்லிகை சிஸ்டர் அண்ணா நகர் போட சொல்லி இவங்க தானா. வேலூர் காஞ்சிபுரம் தெரியல. சோட்டா மல்லிகை சிஸ்டர் எந்த சென்டர்? செய்யாரா? செய்யாரு அவங்க. செய்யாரு தான் நினைக்கிறேன். அங்கதான் அவங்க வந்து இருக்காங்க ஜான்சி சிஸ்டர். சோட்டா மல்லிகை சிஸ்டர் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். செய்யாரு இவங்க தான் அண்ணா நகர் இருப்பாங்க ஒரு சொன்னால பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு வந்து அவ்வளோ ஆத்மாவுக்கு நல்லா சரீரம் நல்ல இடத்துல பிறப்பு எடுக்கணும். விஸ்வரத்தன் பாய்ஜி வந்து பிரம்ம பாபாவுக்கு வலது அண்டு பால் வாங்குறது அந்த கால சிந்தி மாகாணத்துல வந்து அற்புதமான சேவை. நிறைய டாக்டர் வேலைலாம் பார்த்துருக்காருங்க மதுபனில். ஸோ அந்த ஆத்மாவுக்கு நாளைக்கு அவருக்கு 26/2/2007 சரீரம் விட்டுருக்காரு. விஸ்வரத்தன் பாய்ஜி 2007. ஸோ அந்த 2 ஆத்மாவுக்கு விசேஷமான நினைவுகள் நம்ம கொடுக்கலாம். ஸோ பிராமணன் வந்து தேவதையாக அந்த நஷா இருக்கணும். பிராமண குலத்தின் நஷா. கேள்வி, உண்மையான பிராமணனுடைய முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? உண்மையான பிராமணன் அடையாளம். உண்மையான பிராமணர் வந்து எப்பவுமே அந்த கான்சியஸ்ல இருந்துட்டே இருப்பாங்க. உயரும் சொன்னார்ல, உயரும் கலை தேவதைகளோட உயர்ந்தவன அந்த சர்வீஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கும். லௌகிக் பிராமணர் இது பார்க்காம தியாகம் தபஸ்யா. லௌகி பிராமணர் எப்படி இருப்பாங்க? தூய்மை பியூரிட்டியா இருப்பாங்க. பிரம்மச்சரியம். அவங்க எதையும் டச் பண்ண மாட்டாங்க. அந்த குவாலிட்டிஸோட இதையும் பண்றோம். அவங்க வந்து இது கல்யாணத்துக்கு வந்தாலுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. வந்து காசு மட்டும் வாங்கி போயிடுவாங்க. வந்து தூய்மையா இருப்பாங்க லௌகிக பிராமணர்கள். கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு கச்சேரி போனாலும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. வந்து அது போல தூய்மையா இருப்பாங்க. நம்ம எப்படி இருப்போம்? உண்மையான பிராமணன் பாபா என்ன சொல்றாரு பார்க்கலாம். யாரு பழைய லௌகிகத்துலையா? சரி, இங்க என்ன சொல்றாரு பார்க்கலாம் பாபா. எதை பத்தி உண்மையான பிராமணன் யாருன்னு சொல்ல பார்க்கலாம். உண்மையான பிராமணனுக்கு இந்த பழைய உலகத்திலிருந்து நங்கூர் எடுக்கப்பட்டிருக்குமா. இதுல யாரும் அட்டாச்மெண்ட் இருக்க மாட்டாங்க. அவர்கள் இந்த உலகத்தினுடைய கரையை விட்டு விட்டதாக ஆகும். அது முதல் பாயிண்ட். 2வது வந்து கையினால் காரியம் செய்து கொண்டே புத்தி சதா தந்தையினுடைய நினைவில் இருக்குமா. அதாவது கர்மயோகியாகி இருப்பவர்கள் உண்மையான பிராமணர்கள். பாபாவுடைய நினைவிலே இருப்பவர்கள் தான் பிராமணர்கள். 3வது பிராமணர் என்றால் தாமரை மலருக்கு சமமானவர்கள். கமலாசனத்தை அடிக்கடி அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க ஸ்திதி. 4வது பிராமணன் என்றால் சதா ஆத்மா அபிமானியா இருப்பார்கள். புருஷார்த்தம் செய்வார்கள். அந்த ஆத்மா சதா. 5வது பிராமணன் என்றால் காமம் என்ற மகா விரோதி மீது வெற்றி பெறுபவர்கள். ஸோ என்னன்னா 5 பாயிண்ட் பாபா நீங்க சொல்லாரு. வந்து கர்மயோகியா இருப்பாங்க, சதா ஆத்மாபிமானி இருப்பாங்க, காமஜீத்தா இருப்பாங்க. வந்து அப்புறமா வந்து நங்கூர் எடுக்கப்பட்டிருக்குமா. இந்த பழைய உலகத்திலிருந்து அட்டாச்மெண்ட் இருக்காது. ஸோ இதுதான் வந்து நீங்க உண்மையான பிராமணர்கள் பத்தி பாபா சொல்றாரு. மணி விஷயம் பத்தி சொல்ல, அந்த ஆத்மா பத்தி தான் சொல்றாரு பாபா. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எந்த குழந்தைகள்? இந்த பிராமண குழந்தைகள் நாம் பிராமணன் தேவதையாக போகிறவர்கள் என்பதை ஒருபொழுதும் மறக்காதீர்கள். வர்ணங்களையும் கூட நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது. வர்ணம்னா எத்தனை வர்ணம் இருக்குது? 5 வர்ணம் 4 வர்ணம் இருக்குதா? சத்தியுகோ, திரேதா, வைஷ்ணவ குலம், சத்திரிய குலம், வைசிய குலம், அப்புறம் சூத்திரிய குலம். மொத்தம் 5 வர்ணங்கள் இருக்குது. ஒருபோதும் மறக்காதீர்கள். அந்த வர்ணங்களை கூட நினைவு செய்ய வேண்டியது இருக்கிறது. அடிக்கடி பிரம்ம பாபா என்ன பண்ணுவார்னா, அந்த கதியில உள்ள ஹிஸ்டரி ஆள் அங்க வந்து அந்த கதிர்களை அப்படியே படுத்துக்குவார். அப்படி குழந்தை போல, நான் கிருஷ்ணர் ஆக போறேன். எல்லாரும் சிரிப்பாங்களா. அப்படி வந்து தாதிங்கெல்லாம் வந்து என்ன இப்படி ஒரு போய் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த
அப்படியே முரளி கிளாஸ் எடுத்து அப்படியே வந்து அந்த கதியில அப்படியே படுத்துக்கு வரேன், நான் கிருஷ்ணா இருக்கிறேன் பாரு, பாருங்க என்ன அப்படின்னு சொல்லுவாராம் பிரம்மா பாபா. அந்த நஷா வரணும். இங்கே நீங்கள் உங்களுக்குள் பிராமணர் என்பது மட்டுமே தான். பிராமணருக்கு எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார். இந்த பிரம்மா கற்பிக்கவில்லை. சிவபாபா பிரம்மா மூலமாக கற்பிக்கிறார். பிராமணர்களுக்குத்தான் கற்பிக்கிறார். அதாவது சூத்திரிலிருந்து பிராமணர் ஆகாமல் தேவி தேவதை ஆக முடியாது. அந்த இதுல ஒரு காமிக் இருப்பாங்க, பிராமணர் இருந்து மேல உச்சி குடுமி தேவதை, நெஞ்சில வந்து யார் இருப்பாங்க, வைஷ்யர்கள், திரேதா இருக்கிறாங்க, யார் அது, சத்திரர்கள். சத்திரியர்கள் எப்பயுமே இங்க இருப்பாங்க நெஞ்சில். பிராமணன், தேவதைகள், தலை. வயிற்றுல வந்து பிசினஸ், வைஷ்ணவர்களும் அது கீழே இருக்கிறவங்களுக்குள்ள சூத்திரர்கள். இட் மீன்ஸ் என்னன்னா, இங்க சொல்லுவாங்க பிரம்மகுமார்ல நெத்தியை பார்க்கறவங்க வந்து பிராமணர்கள் வந்தது. அது கீழே யாரும் பார்க்க, அதனால தான் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இந்த பார்வையில் வச்சு சொல்லுவாங்க வந்தது. அதுக்கு பார்வை வந்து கீழே போச்சுன்னா அவங்க வந்து பிராமணர் கிடையாது வந்தது. அந்த ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க. அதனால வந்து அதை நம்ம பார்த்துக்கணும் கான்சியஸ். பிராமணர் ஆகாமல் தேவி தேவதை ஆக முடியாது. ஆஸ்தி சிவபாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. அந்த சிவபாபா அனைவருடைய தந்தை. இந்த பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என சொல்லப்படுகிறார். கொள்ளு தாத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. லௌகிக தந்தை அனைவருக்கும் இருக்கிறார். பரலோகி தந்தையை பக்தி மார்க்கத்தில் தான் நினைவு செய்கின்றார்கள். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், இவர் பிரம்மா அலௌகிக தந்தை. இவரை பற்றி யாருமே அறிந்திருக்கவில்லை. பிரம்மாவுக்கு கூட கோயில் இருக்கிறது என்ற பொழுதிலும் இங்கே கூட மவுண்ட் ஆபு பிரஜாபதி ஆதிதேவருக்கு கோயில் இருக்கிறது. அஜ்மீர்ல கோயில் இருக்குது, ஒரே ஒரு பிரம்மா கோயில். இந்த பகவடி இருக்குது, ஆனா சொல்ல மாட்டாங்க. வந்து அஜ்மீர்ல தான் சொல்லாரு பாபா. தமிழ்நாடு கூட இருக்குது பிரம்மா கோயில், சொல்லுவோம், பார்த்து சொல்லியிருக்கேன். அதே போல மவுண்ட் ஆபுல இது எங்க இருக்கு, தில்வாடா கோயில்ல, அதுல தான் பிரஜாபதி ஆதி தேவர் கோயில் இருக்குது. அவரை சிலர் மகாவீரர் என சொல்கின்றார்கள், அதாவது தில்வாலா என்று சொல்கின்றார்கள். ஆனால் மனதை எடுத்துக்கொள்பவர், கொள்ளை கொள்பவர் தில்வாலே சிவபாபா தான். பிரஜாபிதா ஆதி தேவ் பிரம்மா அல்ல. ஆத்மாக்கள் அனைவரையும் சதா சுகமானவர்கள் ஆக்குபவர், குஷிப்படுத்துகிறவர் ஒரே ஒரு பாபா தான். இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். உலகத்திலே மனிதர்கள் எதையும் அறிந்து கொள்ளவே இல்லை. அதாவது கீழான புத்தி உள்ளவர்கள் பிராமணர்களாகிய நீங்கள் தான் சிவபாவிடமிருந்து ஆசி பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றாரு வந்து. அதனால நீங்களும் கூட இதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். நினைவு செய்வது மிகவும் சுலபமானது. யோகம் என்ற வார்த்தை சன்னியாசிகள் வைத்திருக்கிறார்கள். நீங்களோ தந்தையை நினைவு செய்கிறீர்கள். யோகம் என்பது ஒரு பொதுவான ஒரு சொல்லு அப்படின்றாரு பாவனிக்கு. இதை வந்து யோகா ஆசிரமம் அப்படின்னு கூட சொல்ல மாட்டார்கள். குழந்தைகள் மட்டும் தந்தை அமர்ந்திருக்கின்றார்கள். குழந்தைகளுடைய கடமை வந்து எல்லையற்ற தந்தை நினைவு செய்வது. நாம் பிராமணர்கள், அதாவது தாத்தாவிடமிருந்து பிரம்மா மூலம் ஆசி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால சிவபாபா சொல்கிறார், எவ்வளவு முடியுமோ நினைவு செய்து கொண்டே இருங்கள் அப்படின்றார். சித்திரங்களையும் கூட வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நினைவு இருக்கும். அந்த மாதிரி சித்திரம், இது மாதிரி சித்திரம் சொல்றார். நாம் பிராமணர்கள் தந்தையிடமிருந்து ஆசி பெறுகிறோம். பிராமணர்கள் எப்பொழுதாவது தங்களுடைய குலத்தை மறக்கிறார்களா என்ன? நீங்கள் சூத்திரர்களுடைய சங்கத்தில் வந்ததால் பிராமண தன்மையை மறந்து விடுகிறீர்கள் அப்படின்னாரு. அடிக்கடி அவங்க பேசுற நெகட்டிவ் பேசணும், அதெல்லாம் சூத்திரத்தன்மை தான் வந்து. ஸோ அவங்க கூட வந்து சங்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும். வந்து பிராமணர்களோ தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த கமலாசனத்துல உட்காடுறாங்க. வந்து தேவதைகளை உட்கார்றது கிடையாது, நம்ம தான் உட்காரோம். தேவதைகளோட பிராமணர்கள் உயர்ந்தவர். ஏனென்றால் பிராமணர்களாகி நீங்கள் தான் ஞான நிறந்தவர்களா இருக்கீங்க. எல்லா 3 கால ஞானத்தை உணர்ந்திருக்கீங்க நீங்க. பகவானை அனைத்து அறிபவர் என சொல்கின்றார்கள் இல்லையா? அதனுடைய அர்த்தத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அனைவருடைய மனதிலும் என்ன உள்ளது அப்படின்று அவர் உட்கார்ந்து பார்க்கிறார் என்பது கிடையாது. அவருக்கு சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் இருக்கிறது. அவர் விதை வடிவான மாதிரி இருக்கிறார். வந்து யாரு? சிவபாபா விதை வடிவம். மரத்தினுடைய முதல் இடைக்கடை பற்றி அவருக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட தந்தை அதிக நினைவு செய்ய வேண்டும். இவருடைய பிரம்மா ஆத்மா கூட அந்த தந்தை நினைவு செய்கிறது. அந்த தந்தை சொல்கிறாரு, இந்த பிரம்மாவும் என்னை நினைவு செய்வாரானால் இந்த பதவி பெறுவார் அப்படின்றாரு. அதனால என் உடம்புல பாபா வராரு, நான் வந்து யோகா செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்லை பிரம்மாபா. அவரும் முயற்சி செய்தார், வந்து முயற்சியாளர். முதலில் நீங்கள் அசிரீதியாக வந்தீர்கள், திரும்பி அசிரீதியாக மீண்டும் திரும்பி செல்லணுமா.
மற்ற அனைவரும் உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்கள். அவர்களை ஏன் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும்? ம். நான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறேன் இப்பொழுது. நான் உங்களுக்கு கிடைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் உங்களை புது உலகிற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறேன். அங்கே எந்த ஒரு துக்கமும் இருக்காது. இது ஒரு தெய்வீக சம்பந்தம். இங்கே முதலில் ஆண், பெண் சம்பந்தத்தினால் துக்கம் வருகிறது. ஏனென்றால் விகாரி ஆகின்றார்களாம். உங்களை இப்பொழுது அந்த உலகிற்கு தகுதி உள்ளவராக ஆக்குகிறேன். அங்கே இந்த விகாரத்தினுடைய விஷயம் இருக்காது. இந்த காமம் என்பது மிகப்பெரிய விரோதி என கூறப்பட்டிருக்கிறது. காமம் என்பது இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, அந்த இது மட்டும் கிடையாது வந்து உடல் ரீதியா கிடையாது. காமம்னா எல்லைக்குட்பட்ட விஷயங்கள ஆசைப்படுறது. அது வேணும், இது வேணும். ஒரு இது வேணா டபுளா வாங்குறது. இது எல்லாமே அந்த குழந்தை குட்டிகள் அதெல்லாம். ஆசை எது வேணும்? எல்லைக்குட்பட்ட ஆசை. அது பேர் காமதேஷ்ன்னு சொல்லுவாங்க. அது வேணும், இது வேணும் இல்ல. காம காம ஆசை. அதான். என்ன சொல்றது? ஆசைன்றதுல ஆசைதால அதுல தான் வரும். காமத்துல தான் வரும் வந்தது. ம். காமத்தை விட்டுருப்பாங்க. ஆனா வந்து பொருள் வாங்க டபுள் வாங்குவாங்க வந்து அபார்ட்மெண்ட் அது இதுன்னு வாங்கினே இருப்பாங்க. அது பேரு அது ஆசைகள் விடவே விடாது. அது கூட இச்சைன்றது. அது அதுன்னு சொல்லுவாங்க. அது முதலிலிருந்து கடைசி வரை துக்கம் தருவதாகும். கோபத்தை பற்றி அது போல சொல்ல மாட்டார்கள். ஒரு டைம் வந்து ராம்நாத் பாய் வந்து கோலார்ல கூட்டிட்டு போனாங்க. ராஜேஸ்வரி சிஸ்டர். நானு, ராஜேஸ்வரி சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர் 3 பேரும் போனாங்க. சரி. நம்ம இப்படி சொல்றோம். ஓகேவா? நம்மளுக்குள்ளேயே டிவேட் வாங்கினுக்காங்க. அதுதான் எல்லாரும் சொல்றாரு. நமக்கு மட்டும் எல்லாரும் சொல்றாரு பாபா வந்து. பொதுவா தானே. அது எல்லாருக்கும் பிகே சீனியர் எல்லாரும் சொல்றாரு வந்து. அப்ப வந்து ராம்நாத் பாய் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து பிராமிஸ் வாங்குனாரு. இன்னிலிருந்து யாரும் கோவப்படக்கூடாது. சத்தியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கை தூக்குனாங்க. இன்னிலிருந்து ஒரு பெரியவர் வந்து நான் வீட்ல போனா சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்பதான் ஞாபகம் வருது அது. கோபத்தை பற்றி அது பற்றி அது போல சொல்ல மாட்டார்கள். ஆனா வந்து காமம் வந்து ரொம்ப டேஞ்சர். கடைசி வரைக்கும் விடாது அது. சரீரம் ஆத்மா போற வரைக்கும் அந்த ஆசைகள் இருக்கும் வந்து மனிதனுக்கு. இது முதலிடை கடை முழுவதும் துக்கம் தரக்கூடிய அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால காமத்தை வெல்ல வேண்டும். அதுதான் முதல் இடை கடை முழுவதும் துக்கம் கொடுக்கும். தூய்மையற்றவராகி விடும். தூய்மையற்ற என்ற சொல் விகாரத்தை பற்றியதாகும். இந்த விரோதி மீது வெற்றி பெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள் நாம் சொர்க்கத்தினுடைய தேவி தேவதா ஆகிக் கொண்டிருக்கிறோம். எதுவரை இந்த நிச்சயம் இல்லையோ அதுவரை எதையும் அடைய முடியாது. அதனால பாபா சொல்றாரு, குழந்தைகள் மனம் சொல் செயல் மிக சரியாக நடந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள் என்பது உலகில் யாருக்கு தெரியாது. அதனால இன்னும் சில காலம் சென்றால் புரிந்து கொள்வார்கள். என்ன புரிந்து கொள்வார்கள்? ஒரே உலகம், ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி வேண்டும் என விரும்புவர் செய்கின்றார்கள். அதனால் நீங்கள் புரிய வைக்க முடியும் சத்தியுகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன் ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது அப்படின்னு. அது சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் பற்றி யாருக்கும் தெரியாது. 100% கீழான புத்தியிலிருந்து இப்போது நீங்கள் நம்பரவார் புருஷார்த்தனுடைய அனுசாரம் தூய புத்தியுள்ளவராகி ஆகிறீர்கள் அப்படின்னு சொல்றார் பாபா. அதனால பாபா அமர்ந்து உங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாபாவுடைய வழிமுறைப்படி மட்டும் நடந்து செல்லுங்கள். எதுவும் செய்ய வேணாம். அவர் என்ன சொல்றாரோ அமிர்த வேலை சாட்டு இது தப்பு பண்ணிட்டேன் அது செஞ்சா மட்டும் போதும். வேற எதுவும் புதுசா எதுவும் சொல்லல பாபா. அதனாலதான் பாபா உங்களுக்கு அமர்ந்து உங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாபாவுடைய வழிமுறைப்படி மட்டும் நடந்து செல்லுங்கள். பாபா சொல்கிறார், பழைய உலகத்தில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமா இருங்கள் அப்படின்றார். எங்க போனாலும் நீங்க வந்து அந்த இதுல இருக்கணும். டச்சிங் இல்லாத என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். நான் இந்த உடல் உறுப்புகள் மூலமாக ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்க வந்திருக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட உடல் உறுப்புகள் மூலமாக கேட்கிறீர்கள். இவ்வளவு அழகா சொல்லார் பாரு பாபா வந்து. அதனால என்ன செய்யணும்? குழந்தைகள் வந்து ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். இதுவே பழைய அசுத்தமான சரீரம். அதாவது பிராமணர்கள் நீங்கள் பூஜைக்கு தகுதியானவர்கள் அல்ல. இப்போது அதுக்கு தகுதி கிடையாது வந்து. ஏன்னா சிதி வந்து அப் அண்ட் டவுன் ஆகுது. அதனால் நீங்கள் மகிமை பாடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் தேவதைகள் மட்டும்தானா. பூஜைக்கு தகுதியானவர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்தை தூய்மையான சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். அதனால உங்களுக்கு மகிமை பாடப்பட்டிருக்கிறது.
உங்களுக்கு பூஜை நடைபெற முடியாது. அதனால பாடல் பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான், ம். தேவதைகளுக்கு கிடையாது. கிடையாது. ஆனால் பாபா உங்களை தான் சூத்திலிருந்து பிராமணர்களா ஆக்குகிறார். ம். ஜெகதம்பா, பிரம்மா முதலானவர்களுக்கு கோவில் கட்டுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது ம். இவர்கள் யார் என்று. ஜெகத்பிதாவோ பிரம்மா தான் இல்லையா? அவர் தேவதை என சொல்ல மாட்டார்கள். தேவதைகளுக்கு ஆத்மா, சரீரம் இரண்டும் தூய்மையா இருக்குமாங்க. ம். இப்பொழுது உங்களுடைய ஆத்மா தூய்மையாகி கொண்டே செல்கிறது. ம். தூய்மையான சரீரம் இப்பொழுது கிடையாது. ம். இப்பொழுது நீங்கள் ஈசனுடைய வழிப்படி பாரதத்தை சொர்க்கமா ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். ம். நீங்களும் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களா ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ம். சதோபிரதானமாக அவசியமாக வேண்டும். பிராமணர்களாகி உங்களுக்குத்தான் பாபா அமர்ந்து படிப்பு சொல்லி தருகிறார். ம். பிராமணருடைய மரம் விருத்தி அடைந்து கொண்டு செல்கிறது. ம். பிராமணரிலிருந்து யார் பக்கா ஆகி விடுகிறார்களோ அவர்கள் பிறகு போய் தேவதை ஆவார்கள். இது புதிய மரமாகும். மாயாவுடைய புயல்களும் வருகிறது. சத்தியுகத்தில் எந்த ஒரு புயலும் வருவது கிடையாது. இங்கே மாயா பாபாவுடைய நினைவில் இருக்க விடுவது கிடையாது. தொல்லை பண்ணிட்டே இருக்கும். நினைவுகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் வந்து பயங்கரமா. ம். அதாவது மாயா என்பது வேற, ராவணன் என்பது வேற. எல்லாம் ஒண்ணா ரெண்டா வேற வேறயா? வேற வேற. எப்படி? மாயானா யாரு? ராவணனா யாரு? மாயனா ராவணனா 5 விகாரங்கள் தான். ஓகே. மாயனா என் சென்டரு என் சிஸ்டரு அப்படின்ட்டு அந்த சம்ஸ்காரம் வீக்னஸ் பலகீனம். இப்போ கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதாவது 7 சம்ஸ்காரம் சொல்றாங்க. மாயா என்பது பலகீனம். ஒரு மாதாஜி கடைக்கு போறாங்க, புடவை எடுக்கலாம், மைண்ட் செட்டோட போறாங்க. ஒரே புடவை எடுக்கலாம், ராமன் புடவை எடுக்கலாம். அங்க போன உடனே இப்ப 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு புடவை எடுக்கலாம்னு போறாங்க. அங்க போன உடனே மைண்டே சேஞ்ச் ஆகுது. பார்த்த உடனே மைண்டே சேஞ்ச் ஆகுது. ஓகே இது எடுக்கலாம், இது 5000. அப்போ திரும்பி சுத்தி பார்க்கும்போது இன்னொரு 10,000க்கு ஒண்ணு வருது. அப்போ 15,000. அப்போ இதோட மாயா கரெக்டானே? மாயா என்பது பலகீனம். அவ்வளவுதான். வந்து இது நடக்குமா, அது நான் தப்பு பண்ணிட்டேன் உறுத்திட்டே இருக்கு அவங்க வந்து. மாயா ஐயோ என்ன ஏத்துக்குவாங்களா சிஸ்டர், நான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு, அது வீக்னஸ். அது அவ்வளவுதான், சிம்பிள். சென்டருக்கு போனா அவங்க வர மாட்டேன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, வெளியே அனுப்பிட்டாங்களா அப்படி வரும். இல்ல பயம் தப்பு, அவங்க அப்படி சொல்றாங்க. வந்து அது சொல்லுவாங்கல்ல. இப்ப உங்க சிஸ்டர் கூட ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கேட்பாங்க இல்லையா, பாபா கேட்பாரு உங்கள மதுபன் போறதுன்னு பாபா கேட்பாரு, உங்க சிஸ்டர் கேட்பாங்களா? அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கேட்பாரு. அது மாயா வந்து கொஞ்சம் வீக்னஸ், அவ்வளவுதான், சிம்பிள். பாபாவுடைய நினைவில இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமா ஆக வேண்டும். எல்லாமே நினைவுடைய ஆதாரத்தில் தான் இருக்கிறது. பாரதத்தினுடைய புராதான யோகம் புகழ் பெற்றதாகும் ராஜயோகம். அந்த புராதான யோகத்தை யாராவது வந்து கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு வெளிநாட்டுகள் கூட வந்து கத்து கொண்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்தாங்க. வெளிநாட்டுக்கு வந்து அவங்க பாரத கால் வச்சால வந்து அந்த வாசனை வருமா அவங்களுக்கு, வந்து யோக வாசனை. இப்போது யோகம் கூட 2 வகை இருக்கிறது. திருவண்ணாமலை நான் காலேஜ் படிக்கும் போது தேர்ட் இயர் ஹாஸ்டல் அங்க தங்கியிருந்தேன். அப்போ வந்து அந்த வெளிநாட்டுலாம் அங்க தங்குவாங்க. தங்கிட்டு அவங்க விசா வாங்கிட்டு வீடே கட்டிட்டாங்க, சொந்த வீடுங்க. காலேஜுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லா ஃபாரினர்ஸ் தான் வீடு தங்குவாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து நம்பூர் ஆத்மாலாம் வந்து அவங்க கிளீன் பண்றது, வீடு கிளீன் பண்றது, மாடு சொந்த மாடு வாங்கி பால் கறந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி இருப்பாங்க அங்க அந்த வெளிநாட்டுக்காரங்க. சிம்பிளா இருப்பாங்க, துணி கிணி போடாத அப்படியே அவங்க அப்படியே இதுல இப்ப குளிப்பாங்க போயிட்டு. அங்க குளம் இருக்குது வந்து, நம்ம ஆளுங்க போய் குளிக்க எட்டி பார்ப்பாங்க வந்து, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் போயிட்டு அதை போயிட்டு அவங்க அது போலாம் இருக்குது அந்த இடம் வந்து. ஆமா, அவங்க நிர்வாணமா குளிப்பாங்கல்ல, நம்ம ஆளுங்க போய் ஆமா அந்த குளத்துல அவங்க வந்து எதுவுமே தேட வந்திருக்காங்க, ஏதோ ஒரு ஆன்மீகத்துல வந்து. அவங்க நம்ம ஆளுங்க அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, விசா முடிஞ்ச உடனே அந்த வீட்டை வந்து வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க வந்து. அவங்க அது போலலாம் இருப்பாங்க. வீட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. 35 அப்பெல்லாம் 10 லட்சம் தானே வீடுலாம் வந்து, சொந்த வீடெல்லாம். அதை எழுதி கொடுத்து போயிட்டாங்க. எப்பனா வருவோம் பஸ்ல அவங்க வந்து தங்கிட்டு போவாங்க வந்து. அதுல 10 லட்சம் அவங்க மணி எல்லாம் கிடையாது அவங்களுக்குலாம், வெளிநாட்டுக்காரங்க. அதனால வந்து 2 வகையான யோகம் இருக்குதா வந்து. ஒன்று அடயோகம், மற்றது ராஜயோகம்னு சொல்றாரு. பக்தி யோகம் நிறைய இருக்குது இல்ல, 9 யோகம் அந்த ராஜயோகம் சென்ட்ரல் இருக்கா.
9 வகையான யோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்னு நிறைய இருக்கும் வந்தது. இந்த புராதான யோகத்தை, ராஜயோகத்தை பாபா தான் கற்றுத் தருகிறார். கீதையில் எனது பெயருக்கு பதில் கிருஷ்ணர் பெயரை போட்டு விட்டார்கள். அவ்வளவுதான். எவ்வளவு வித்தியாசம் ஆகிவிட்டது. சிவஜெயந்தி நடைபெறுகிறது என்றால் உங்கள் வைகுண்டத்திற்கு ஜெயந்தி நடைபெறுகிறது. அதில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ராஜ்யம் நடைபெற்றது. நீங்கள் அறிவீர்கள் சிவபாபாவுடைய ஜெயந்தி உள்ளது அப்படி என்றால் கீதைக்கு ஜெயந்தி இருக்கிறது. வைகுண்டத்திற்கு ஜெயந்தி நடைபெறுகிறது. இப்ப சிவ ஜெயந்தி போயிடுச்சு. அப்ப எப்போ நெக்ஸ்ட் இப்ப கிருஷ்ண ஜெயந்தி வருது? ஆகஸ்ட் வருது. அப்போ இல்ல அந்த வரிசை பேருக்கு வரும் இல்ல, சிவராத்திரி அப்புறம் ஹோலி அப்படியே வரிசையா வரும். அப்படியே அது நம்பர் வாரம் இருக்கும். அப்படியே ஒன்னொன்னா அப்படி வரும். தீபாவளியா அப்படியே அசுரர்கள். ஸோ அதனால அந்த அதில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ராஜ்யம் நடைபெற்றது. நீங்கள் அறிவீர்கள் சிவபாபாவுடைய ஜெயந்தி உள்ளது என்றால் கீதைக்கு ஜெயந்தி இருக்கிறது. வைகுண்டத்திற்கு ஜெயந்தி நடைபெறுகிறது. அங்கு நீங்கள் தூய்மையாக்கி சென்று விடுவீர்கள். கல்பத்திற்கு முன் போலவே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இப்போது பாபா சொல்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யாமல் இருப்பதால் மாயா ஏதேனும் விகர்மம், தீய காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது. டிராபிக் கண்ட்ரோல். ஓம் சாந்தி. அதனால மாயை தீய காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது. நினைவு செய்யவில்லை என்றால் அதனால் அடி விழுந்து விட்டது. நினைவில் இருந்தால் அடி விழாது என்றார். இந்த குத்து சண்டை நடைபெறுகிறது. நீங்கள் அறிவீர்கள் நம்முடைய விரோதி எந்த ஒரு மனிதரும் கிடையாது. ராவணன் தான் நம்முடைய விரோதி அப்படின்னு சொல்றார் பாபா. பாபா சொல்கிறார், இந்த சமயத்தினுடைய திருமணங்கள் வீணானவை அப்படின்னு சொல்றார். ஒருவர் மற்றவருக்கு அழிவை ஏற்படுத்துகின்றார்கள், தூய்மை இழக்க வைத்து விடுகின்றார்கள். இப்போது பரலோகி தந்தை அவசர சட்டம் பிறப்பித்திருக்கிறார். யாரு? பாபா அவசர சட்டம் சங்க முகத்துல, குழந்தைகளே இந்த காமம் மகா விரோதியாகும். இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள் மற்றும் பவித்திரத்தானுடைய உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். யாரோ தூய்மையை இழக்கக்கூடாது. ஜென்ம ஜென்மாந்தரமாக நீங்கள் இந்த விகாரத்தினால் தூய்மையற்றவர்களா ஆகிவிட்டீர்கள். அதனால என்ன செய்யணும்? சத்தியுகத்தில் தூய்மை அற்றவர் என்று யாரும் அங்க கிடையாதான். நம்ம தான் பதித்த பாவனம் என்று அழைக்கிறோமா. அதனால பாபா ஞானத்தினால் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். இப்போது அனைவரும் துர்கதியில் இருக்கிறார்கள். ஞானம் தருபவர் இங்கு யாரும் கிடையாது அப்படின்றார். ஞானம் கொடுப்பவர் ஒரே ஒரு ஞான கடல் மட்டுமே. அந்த ஞானத்தினால் பகல் ஆகிறது. பகல் ராமருடையது, இரவு ராவனுடையது. இந்த சொற்களுடைய யதார்த்த அர்த்தமும் கூட குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டே இருக்கிறீர்கள். புருஷார்த்தத்தில் மட்டும் பலவீனமாக இருக்கிறீர்கள். பாபா மிக நல்ல முறையில் புரிய வைக்கிறார். நீங்கள் 84 பிறவிகளை முடித்து விட்டீர்கள்.
இப்பொழுது தூய்மையாகி திரும்பி செல்ல வேண்டும். உங்களுக்கோ சுத்த அகங்காரம் இருக்கணுமா. அதாவது ஞானம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி அந்த அகங்காரம் இருக்கணும். சுத்த அகங்காரம் நான் தேவதை அப்படின்னு அந்த அகங்காரம் இருக்கணும். சுத்த அகங்காரம். நான் ஆத்மாக்கள் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இந்த ஒரு இது. எனக்கு ஞானம் தெரியும், எனக்கு முரளி நல்லா ஈஸியா படிப்பேன் அப்படி அதுல வரக்கூடாது. எனக்கு நான் வந்து அந்த நான் பாபாவோட குழந்தை. எனக்கு எல்லாமே நானு A to Z வரைக்கும் நான் செய்வேன். அந்த சுத்த அகங்காரம் இருக்கணும். சகஜமா வந்து அமிர்த வேலை வரணும். சகஜமா வந்து முரளி படிக்கணும். முரளி பாயிண்ட் சொல்லணும். நைட் 2 மணிக்கு எந்திரிச்சாலும் முரளி பாயிண்டே சொல்லணும் அப்படியே இருந்துச்சு. அதுபோல வந்து நம்ம அந்த அகங்காரத்துல வரணும். சுத்த அகங்காரத்துல. நாம் ஆத்மாக்கள் பாபாவுடைய அந்த வழிப்படி இந்த பாரத சொர்க்கமா ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்தில் பிறகு ராஜ்யம் செய்வோம். எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அதற்கேற்ற பதவி பெறுவோம். ராஜா ராணி ஆகலாம், பிரஜையா ஆகலாம். ராஜா ராணி எப்படி ஆகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையை பின்பற்றுங்கள் என பாடப்பட்டிருக்கிறது. அது இப்போது விஷயம்தான். லௌகிக சம்பந்தத்திற்காக அது சொல்லப்படவில்லை. பாபா இந்த அறிவுரை தருகிறார். என்ன தருகிறார்? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இப்போது ஸ்ரீமத் படி நடந்து செல்கிறோம். அநேகருக்கு சேவை செய்கிறோம். குழந்தைகள் தந்தையிடமிருந்து வருகிறார்கள் என்றால் சிவபாபா ஞானத்தினால் மகிழ்விக்கிறார். இவரும் கூட பிரம்ம கற்றுக்கொள்கிறார் இல்லையா? சிவபாபா சொல்கிறார், நான் வருவது காலையில்னா இந்த பகல் கூட வருது. அது காலைன்னு சொல்றாரு. பிறகு யாராவது சந்திப்பதற்காக வருகிறார் என்றால் இதை புரிய வைக்க மாட்டார்களா என்ன? இது போல சொல்வார்களா என்ன? பாபா நீங்கள் வந்து சொல்லி புரிய வையுங்கள். நான் புரிய வைக்க மாட்டேன். இவை மிகவும் ஆழமான விஷயங்கள் இல்லையா? நானும் அனைவரை காட்டிலும் மிக நன்றாக புரிய வைக்க முடியும். நீங்கள் அதுபோல ஏன் புரிந்து கொள்கிறீர்கள்? சிவபாபா தான் புரிய வைக்கிறார். இவர் பிரம்மா புரிய வைக்கவில்லை என்று இதையும் அறிவீர்கள். கல்பத்திற்கு முன் இவர் புரிய வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த பதவி பெற்றுள்ளார். அதனால் மம்மா புரிய வைத்தார் இல்லையா? அவரும் கூட உயர்ந்த பதவி பெறுகிறார். மம்மா அதனால்தான். மம்மா பாபாவை சூட்சுமத்தை பார்க்கின்றார்கள் என்றால் குழந்தைகள் தந்தை பின்பற்ற வேண்டும். சமர்ப்பணமாகி ஏழை பணக்காரரா இருக்க முடியாது. ஏழைகள் தான் சொல்கின்றார்கள், பாபா இவை அனைத்து உங்களுடையவை. சிவபாபா கொடுக்கின்ற வள்ளல் ஆவார். அவர் ஒருபோது பெற்றுக்கொள்வது கிடையாது. குழந்தைகளுக்கு சொல்கிறார், இவை அனைத்தும் உங்களுடையது அப்படின்னு. நான் எனக்காக மாளிகை இங்கோ அங்கோ கட்டி கொள்வதில்லை. உங்களை சொர்க்கத்தினுடைய எஜமானர்கள் ஆக்குகிறேன். இப்போது இந்த ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பிக் கொள்ள வேண்டும். கோவிலில் சென்று பாருங்கள், எனது பையை நிரப்புங்கள் அப்படின்னு. கோவில்ல போய் சேவை செய்யணும்னு சொல்றாரு இன்னைக்கு சேவை பத்தி. ஆனால் எந்த விதமாக எந்த பொருள் பையை நிரப்ப வேண்டும்? பையை நிரப்புவரோ லட்சுமி, அவர் பைசா கொடுக்கிறார். சிவனிடமும் அவர்கள் செல்வது கிடையாது. சங்கரிடம் சென்று சொல்கின்றார்கள். சிவனும் சங்கருக்கு ஒன்று என நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. சிவனும் சங்கருக்கும் ஒரு படம் இருக்குல்ல, சாட்டு லிங்கக்கு. அது வந்து பாபா வந்து பாபா வந்து சத்தியமான விஷயத்தை சொல்கிறார். தந்தை தான் துக்கத்தை போக்கி சுகம் தருபவர். குழந்தைகள், நீங்கள் இல்லற விவகாரங்கள் இருந்தாலும் தொழிலை நீங்க செய்யணுமா? வேலைக்கெல்லாம் போலாம் சொல்லலாம். அப்ரூவ் கொடுக்குறாரு இன்னைக்கு பாபா. வேலைக்கெல்லாம் போலாம்னு சொல்லிட்டு. அதனால ஒவ்வொருவரும் தனக்காக அறிவுரை கேட்கின்றார்கள். பாபா, நான் இந்த விஷயத்தில் பொய் பேச வேண்டியிருக்கிறது. லௌகீக விஷயத்துல நிறைய பொய் சொன்னாதான் அங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உண்மையா சொன்னா, ஓம் சாந்தி சொன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க கம்பெனில. அதனால பாபா ஒவ்வொருடைய நாடி பார்த்து அறிவுரை தருகிறார். ஏனென்றால் பாபா புரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்வதை செய்ய முடியாது என்றால் அப்படிப்பட்ட அறிவுரை நான் ஏன் கொடுக்க வேண்டும்? நாடி பார்த்து அப்படிப்பட்ட அறிவுரை கொடுக்கப்படுகிறது. அது செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். சொல்கிறேன், அதை செய்ய முடியவில்லை என்றால் கீழ்ப்படியாதவருடைய வரிசையில் வந்து விடுகிறார்கள். கட்டளைக்கு கீழ்ப்படியாத குழந்தைகள் ஆக்ஞாக்காரன் சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொருவரும் அவரவர் கணக்கு வழக்கு இருக்கிறது. சர்ஜனோ ஒருவர் தான், அவரிடம் வர வேண்டும். அவர் முழுமையான அறிவுரை தருகிறார். அனைவரும் கேட்க வேண்டும். பாபா, இந்த நிலைமையில் நான் எப்படி நடக்க வேண்டும்? இப்பொழுது என்ன செய்வது? பாபா சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார். நீங்கள் அறிவீர்கள், நாம் சொர்க்கவாசியாகவோ ஆகப் போகிறவர்கள் தான். அதனால் இப்போது நாம் சங்கமுக வாசியாக இருக்கிறோம். நீங்கள் இப்போது நரகத்திலும் இல்லை, சொர்க்கத்திலும் இல்லை. யாரெல்லாம் பிராமணர் ஆகிறார்களோ அவருடைய நங்கூரம் இந்த மோசமான உலகத்தில் இருந்து விடுபட்டு விட்டது. அதனால நீங்கள் கலியுக உலகத்துடைய கரையை விட்டு விட்டீர்கள். சில பிராமணர்கள் நினைவு யாத்திரையில் தீவிரமாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். சிலர் குறைவான வேகத்தில் இருக்கிறார்கள்.
சிலர் கையை விட்டு விடுகின்றார்கள். அதாவது கலியுகத்திற்கு சென்று விடுகின்றார்கள். நீங்கள் அறிவீர்கள், படகோட்டி இப்போது நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த யாத்திரையோ அநேக விதமாக இருக்கிறது. உங்களுடையது ஒரே ஒரு யாத்திரை அப்படின்றார். இது முற்றிலும் தனிப்பட்ட யாத்திரையாகும். மாயாவுடைய புயல்கள் வருகிறது. அவை நினைவை துண்டித்து விடுகிறது. இந்த நினைவு யாத்திரை நல்லபடியாக பக்க ஆக்குங்கள். முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கர்ம யோகிகள். எவ்வளவு முடியுமோ கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனதில் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கணும். அரை கல்பமாக நாயகிகளாகி நீங்கள் நாயகனை நினைவு செய்து வந்தீர்கள். அதனால பாபா இங்கு அதிக துக்கம் இருக்கிறது. இப்போது எங்களை சுகதாமத்துடைய எஜமான ஆக்குங்கள். நினைவு யாத்திரை இருப்பீர்களானால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். நீங்கள் தான் சொர்க்கத்தினுடைய ஆசை அடைந்தீர்கள். இப்பொழுது எழுந்து விட்டீர்கள். பாரத சொர்க்கமாக இருந்தது. அதனால அந்த புராதன பாரதம் என சொல்லப்படுகிறார்கள். பாரதத்திற்கு தான் அதிக மதிப்பளிக்கின்றார்கள். அனைத்திலும் பெரியதாகவும் இருக்கிறது. அனைத்திலும் பழையதாக இருக்கிறது பாரதம். இப்பொழுது பாரதம் எவ்வளவு ஏழையாக இருக்கிறது. அதனால் அனைவரும் அதற்கு உதவி செய்கின்றார்கள். அந்த மனிதர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மிடம் அதிக தானியங்கள் ஆகிவிடும். எங்கு கேட்டு பெற வேண்டியிருக்காது. அந்த காலத்துலலாம் 1980 வந்து அமெரிக்கால வந்து பார்லின்னு அனுப்புவாங்க வந்து. கேள்வி நீ சாப்பிட்டீங்கன்னு தெரியல. இந்த பால்வாடி ஸ்கூல்ல அந்த பார்லி வந்து சப்ளை பண்ணுவாங்க சாப்பாடு. அமெரிக்கால இருந்து வருது. இந்தியாவில் அவ்வளோ மோசமா இருக்குது பஞ்சம் அந்த காலத்துலலாம். அந்த பஞ்சமாக்குறது யாரு? விகாரம் ராவணன் தான். எங்கே கேட்டு பெற வேண்டியிருக்காது. நான் கூட சாப்பிட்டுருக்கேன். அந்த பார்லின்னு சொல்லுவாங்க வந்து கோதுமை. நான் சாப்பிட்டுருக்கேன். நீங்க சாப்பிட்றீங்களா? அது அப்போ அமெரிக்கால இருந்து வருவாங்க. இப்போ வந்து நம்ம கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ரைஸ். எனக்கு எங்கும் கேட்டு பெற வேண்டியிருக்காது. ஆனால் அதையோ நீங்கள் அறிவீர்கள். விநாசம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. யார் இதை நல்லபடியாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள் குஷி இருக்குமா. கண்காட்சியில் எவ்வளவு பேர் வருகின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் உண்மை சொல்கிறீர்கள். இந்த சிவராத்திரி கூட ஒருத்தர் கோர்ஸ் கொடுக்கும் பஸ்ல பாண்டிச்சேரியிலிருந்து வந்தாங்க. நீங்களே நல்லா அழகா பண்றீங்க. நீங்களே காசு செலவு போட்டு நீங்க இது மாதிரி பண்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க, இளைஞர்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு மோசமா இருக்கிறாங்க. இது கவர்மெண்ட் எடுத்துக்க மாட்டுது அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அப்படி சொன்னா அப்புறம் இருந்தாலும் நீங்க இவ்வளவு உழைப்பு செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனார். பாண்டிச்சேரி ஒருத்தர் பிரதர் வயசானவர். எவ்வளவு பேர் வருகிறார்கள். அவர் சொல்கின்றார்கள், நீங்கள் உண்மை சொல்கிறீர்கள் என்று. ஆனால் நாம் பாபாவோட ஆசி பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது புத்தியில் பதிவதில்லை. இங்கிருந்து வெளியே சென்றால் முடிந்தது. நீங்கள் அறிவீர்கள். அதாவது இங்கிருந்து வெளியே சென்றாலும் சென்ட்ரல் இருந்து கிடையாது. நம்ம தொடர்பு இருக்கணும். பாபா தொடர்புல முரளி படிக்கிறது, அமிர்த வேலை, இதுதான் தொடர்பு. இது கட் பண்ணாலே சில பேர் முரளி படிக்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கட் பண்ணுவாங்க. தலைக்கு மட்டும் படிப்பாங்க. வரதானம் படி முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் போய் நாளைக்கு படிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படியே அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்படி தள்ளி தள்ளி போட தொடர்பு அதுதான் வந்து. ஆனா சென்டருக்கு வருவாங்க. ஆனா இது தொடர்பு போயிடும் வந்து. புரியுது. சென்டருக்குலாம் வருவாங்க எல்லாமே. சேவையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த தொடர்பு இருக்காது ஃபுல்லா. அமிர்தல் இருக்காது, முரளி இருக்காது. சுத்தமா அவுட். அது பேரு தொடர்பு வந்து. சில பேர் வந்து சேவையிலே மூழ்கி இருப்பாங்க. ஆனா சிஸ்டர் அவங்களால வந்து புகழ்ந்து பாடுவாங்க. அதனால பாபா சொல்ல, இங்கிருந்து வெளியே சென்றால் முடிந்தது. நீங்கள் அறிவீர்கள். பாபா நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார். அங்கே கர்ப்ப சிறையிலோ மற்ற சிறையிலோ வர மாட்டீர்கள். இப்பொழுது சிறையினுடைய யாத்திரை கூட எவ்வளவு சுலபமாகிவிட்டது. பிறகு சத்தியுகத்தில் ஒருபோது சிறையினுடைய வாசலை பார்க்க முடியாது. அந்த செல்லுலார் ஜெயிலு அந்தமான்ல இருக்கும். 6 கார் தான் இருக்குமா வந்து அந்த இதுல. அதுலயே இதுல பிளேட்லயே வந்து 2 பாத்ரூம் எடுத்து வெளியே போடணுமா. அதுலயே சாப்பிட கொடுப்பாங்க கஞ்சி. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து செத்து போயிடுவாங்க அப்படியே வந்து அவங்களுக்கு. அது போனாலே அவ்வளவுதான் அவுட்டு. அது மாதிரி நரகமான இருக்குமா. இந்தியாவில் புடிச்சு போயிட்டு அந்த போயிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து சிறைக்கு போயிட்டு அங்க அவ்வளவுதான் லைஃப். அது போலலாம் இருக்குது. அந்த மாதிரி சிறைக்கு நீங்க போகணுமா கேட்கறேன். நம்மள வந்து கர்ப்ப சிறையில போறீங்களா? அதை விட மோசமா கர்ப்ப சிறைன்றது வந்து. ஆனா சத்தியுகத்துல அது மாதிரி போக முடியாது. கர்ப்ப மகா இருக்காங்க. அதுக்கு போகணும்னா நம்ம வந்து முயற்சி பண்ணணுங்க. வந்து அமிர்த வேலை மிஸ் பண்ணக்கூடாது. முரளி நல்லா சேர்ன் பண்ணணும். மண்ணை சிந்தனை பண்ணணும். அப்படி பண்ணா நம்ம வந்து கர்ப்ப சிறை போக முடியாது. 2 சிறைகளுமே இருக்காது அங்கின்றார். இங்கு அனைத்தும் மாயாவுடைய பகட்டாக இருக்கிறது. பெரிய பெரியவர்கள் எல்லாம் முடித்து விடுகின்றார்கள். இங்க பெரிய இந்திரா காந்தி சுட்டு கொண்டாங்க அப்படியே வந்து. இந்த அதிக மரியாதை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை அந்த மரியாதை இல்லாமல் போகிறது. தற்போது ஒவ்வொரு விஷயம் விரைவாக நடைபெறுகிறது.
மரணம் கூட விரைவாக வந்து கொண்டிருக்கும். சத்தியுகத்தில் இது போல எந்த ஒரு உபத்திரவமும் கிடையாது அங்கலாம் வந்து. இன்னும் போக போக என்ன நடக்கிறது என பார்க்க வேண்டும். மிக பயங்கரமான காட்சியாக இருக்கும். குழந்தைகள் நீங்கள் சாட்சாத்காரமாகவும் பார்த்திருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு முக்கியமானது எது? நினைவுதான் அப்படின்றார். நல்லது அப்படின்றார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப் தாதா அன்பின் நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடைய நமஸ்தே அப்படின்றார். எசன்ஸ் ஆஃப் தாரணை வந்து முதல் பாயிண்ட், மன சொல் செயலில் மிக மிக சரியானவர்களாக ஆக வேண்டும். பிராமணராகி எந்த ஒரு சூத்திரனுடைய கர்மத்தை செய்யக்கூடாது அப்படின்றார். செகண்ட் பாயிண்ட், பாபாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய அறிவினுடைய படி முழுமையாக நடந்து கட்டளைப்படி நடப்பவராக ஆக வேண்டும். கர்மயோகி ஆகி ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டும். அனைவருடைய புத்தி என்ற பையன் ஞான ரத்தினால் நிரப்பணும். நம்ம அம்மா யாருன்னா பேசினா கூட அந்த ஞான யோகத்தோட தான் பேசுவாங்க வந்து. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட வர விட மாட்டாங்க வந்து. அதுதான் ஞான ரத்து. நம்ம ஞானத்தை சொல்றத விட ஏதோ அட்வைஸ் பண்ணவங்களுக்கு வந்து வரவங்களுக்கு அது மாதிரிலாம் சொல்ல செய்யக்கூடாது. ஞானத்தோட பாபா என்ன சொன்னாரோ அது மட்டும் அறிவுரை கொடுக்கணும் அவங்களுக்கு. வரதானம் வந்து டபுள் லைட் ஆகி கர்மாதீத்த அவஸ்தாவை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுது அப்படின்னா. டபுள் லைட் நேற்று சொன்னார் இல்ல, சண்டே வாணி தானே, சண்டே வாணி அது டபுள் சிவராத்திரி இல்ல, நேற்று முந்தானது படிச்சல பரிசா டபுள் லைட் பரிசா. டபுள் லைட் ஆகி கர்மாதீத்த அவஸ்தாவை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுக. எப்படி கர்மத்தில் வருவது இயல்பா ஆகி இருக்கிறதோ அது போல கர்மாதீத்த அவஸ்தா கூட இயல்பா ஆகிவிட வேண்டும். அதற்காக டபுள் லைட் ஆகியிருங்கள். டபுள் லைட் ஆகியிருப்பதற்காக கர்மம் செய்யும் பொழுது தன்னை ட்ரஸ்ட் என புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமா ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். இந்த 2 விஷயங்கள் கவனம் வைப்பதன் மூலம் வினாடியில் கர்மயோகி ஆகிவிடுவீர்கள். நிமித்த மாத்திரம் கர்மயோகம் செய்வதற்காக கர்மயோகி ஆகுங்கள். பிறகு கர்மாத்தீத்த அவஸ்தாவை அனுபவம் செய்யுங்கள். வேலை செய்யுங்க, ஆனா அதோட பலனை எதிர்பார்க்க கூடாது. அது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு வந்து ஸ்லோகன், யாருக்கு மனம் விசாலமாகி உள்ளதோ அவர்களுக்கு அசம்பவ காரியம் கூட சம்பவமாகும். யாருக்கு மனம் விசாலமாக இருக்குதோ அவர்களுக்கு அசம்பவ காரியம் கூட சம்பவம் ஆகிவிடும். நேத்து ஸ்லோகன் ஞாபகம் இருக்கா? நேத்து ஸ்லோகன், குஷியாக இருந்தா எல்லா பொக்கிஷன் தானா உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னைக்கு வந்து மனசு வந்து விசாலமாக இருந்தா அவர்கள் அசம்பவம் காரியம் கூட சம்பவம் ஆகிடும். அதுவும் பிராமணன்னா பிராட் மைண்டு. பிராமணன் விசாலமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அது வராது புத்தி. அவங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்போம். அவ்யக்த இஷாரா ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை விசுவாசத்தினுடைய விசேஷத்தன்மை மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்க. முழுமையா உங்களுடைய என்னென்ன விசேஷத்தன்மை இருக்கிறதோ அவற்றை முன்னால் வையுங்கள். என்னென்ன விசேஷத்தன்மை இருக்கு? 2 சொல்லுங்க பிரதர் ராம்பாய். உங்களுக்கு என்ன 2 சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். அப்படியே யாரு பார்த்தாலும் வந்து யாரை பார்க்கும்போதும் பாபா வந்து ஓகே, உங்களோட விஷயம் சொல்லுங்க. அதான் என்னோட விசேஷம் தான் பாய். யாரை பார்த்தாலும் பாபாவுடைய குழந்தை. அது ஒரு விசேஷம் தானே. ஓகே, ரெண்டாவது தேவதா. நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்? உங்களோட விசேஷம் என்ன இருக்குது வந்து? பொறுமை சக்தி. ஓகே. நெகட்டிவ் சிச்சுவேஷன் பாசிட்டிவ் ஆகக்கூடியது பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த விசேஷத்தை நெகட்டிவா பாசிட்டிவா நம்ம ஓகே, அவற்றை முன்னால் வையுங்கள்ன்றார். பலவீனங்களே அல்ல. உங்களோட பலவீனங்களை சொல்லக்கூடாது. வந்து நான் வீக்கா இருக்கிறேன். சில சமயத்துல அமிர்தவல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சரியா வரலன்னு சொல்லி அழுவாங்க வந்து சில மாதாசு பிக்கியங்களாம். அது கூட சொல்லக்கூடாது. பாபாட்டா படிக்கணும். அதை வந்து அப்போ இன்னைக்கு மிஸ் பண்ண நாளைக்கு வந்து அது 2 மணி நேரம் 1 மணி நேரம் மிஸ் பண்ண நாளைக்கு 2 மணி நேரம் உட்காந்து பண்ணணும். அந்த விசேஷமே கொண்டு வரணும். ஐயோ போச்சு நான் அமிர்தல் பண்ண அப்படி அந்த இதுல போகக்கூடாது. அடுத்தடுத்து பிக்கப் பண்ணி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். அப்படியே வந்து ஒரு நாள் முரளி படிக்கலாம், அடுத்த தடவை 2 சேர்த்து கம்பைனா படிச்சுட்டு போகணும் வந்து. அது மாதிரி அதுதான் பாசிட்டிவ். அது அப்போது தனக்கு தான் மீது நம்பிக்கை இருக்கும். அதாவது பலவீனத்தின் விஷயங்களை அதிகம் யோசிக்க கூடாது. அப்பொழுது சதா குஷியில் முன்னேறி கொண்டே செல்வீர்கள். நடைமுறையில் அநேக தேசங்கள், அநேக பாஷைகள், அநேக வடிவங்கள், நிறங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அநேகத்திலும் கூட அனைவர் மனதிலும் ஒற்றுமை இருக்கிறது இல்லையா?
நாங்களாம் இந்தியாக்காரன் சொல்றோம். எல்லா லாங்குவேஜ் 1000 லாங்குவேஜ் இருக்குது இந்தியாவுல. ஆனா என்ன சொல்றோம் கடைசியில? பாரதம் எங்கள் நாடு அப்படின்றோம். ஏனென்றால் உள்ளத்தில் ஒரு பாபா இருக்கிறார். ஒரு ஸ்ரீமத்தின் படி நடப்பவர்கள் நீங்கள். அநேக பாஷைகள் இருந்த போதிலும் மனதின் பாடல், மனதின் பாஷை ஒன்றே ஒன்றுதான். அப்படின்று அவைக்தேஷார்ல நீங்க எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பானா ஓம் சாந்தி சொன்னா புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த பாஷையில கொண்டு வரணும். பாபா வந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு? உண்மையான பிராமணர்கள் யார்? அந்த 5 வர்ணங்களும் தெரியும் உங்களுக்கு. நீங்க தான் வந்து பிராமணன் வந்து தேவதை ஆகுறீங்க. மீதி யாரும் கிடையாது. நான் தான் உங்களுக்கு நேரடியா அமர்ந்து புரிய வைக்கின்றார் பாபா. இது போல விசேஷங்கள் சொல்றார். அசம்பவத்தை சம்பவமாக்குறார் வந்து இன்னைக்கு ஸ்லோகன். அதாவது யாருக்கு மன விசாலமா இருக்குதோ அவங்களுக்கு அசம்பவ காரியம் கூட சம்பவம் ஆகிடும். அசம்பவ காரியம் என்னன்னா சம்பவம் காரியம் என்னது? செய்ய முடியாததை வந்து நம்ம